அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் நடத்தும் போராட்டம் தலைநகர் டெல்லி உட்பட பல்வேறு மாநிலங்களிலும் நடைபெற்று வருகிறது. மத்திய அரசு போராட்டக்காரர்களுடன் இதுவரை 2 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. நாளையும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது. மாணவர்கள் பிரச்சனையை உன்னிப்பாக கவனிப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவர்களோடு எப்போதும் இருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்திருக்கிறார். எதிர்க்கட்சிகள் இந்த போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்த போவதாக அறிவித்திருக்கின்றன. இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். அரசியலில் என்னவாக பிரதிபலிக்கும் மாணவர் போராட்டம் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுபேர் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ராமசாமி மெய்யப்பன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு மணி, ஜென்சி இளைஞர்கள் நாடு முழுவதும் போராடிட்டு இருக்காங்க. எப்படி இந்த போராட்டத்தை அவர்கள் கையாண்டார்கள்? நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றிருக்கு என்கிற கோபத்தின் வெளிப்பாடு மட்டும்தானா இந்த போராட்டம்? நிச்சயமாக அது மட்டுமல்ல. இப்போ நீட் தேர்வு உள்ளிட்ட கிட்டத்தட்ட 89 தகுதி தேர்வுகள், போட்டித் தேர்வுகள், வேலை வாய்ப்புகள் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் மற்றும் எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது. கடந்த 12 ஆண்டுகளில் இந்த நேஷனல் டெக்னிக் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்திய 89 தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகள், லீக் பேப்பர் வினாத்தாள்கள் கசிந்தது, இது ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது, எஸ்பெஷலி நீட். பட் அதை தாண்டி இன்றைக்கு இந்த ஹிந்து ஆங்கில நாளிதழில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி கட்டுரையின் அடிப்படையில் பார்த்தால் பிஜேபி எம்பிஸ்குள்ளேயே ஒரு தரப்பினர் இது வெறும் நீட் முறைகேடு சம்பந்தப்பட்ட ஒரு போராட்டம் மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்தமாக இந்திய சமூகத்தில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொந்தளிப்பு. அதாவது வேலைவாய்ப்பின்மை, இளைஞர்களை பாதிக்கக்கூடிய வேலைவாய்ப்பு இன்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பெரிய அளவில் என்று உருவெடுத்திருக்கிறது. அதுவும் ஒரு காரணம். அதை தாண்டின வேறு சில சிக்கல்களும் இருக்கின்றன. ஸோ அரசின் மீது இருக்கக்கூடிய அந்த கோபத்திற்கான ஒரு வடிகாலாக இது இன்று மாறி இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் மீது நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய இளைஞர்கள், மாணவர்கள். வெறும் ஆளுங்கட்சி மீதும் அரசின் மீது மட்டுமல்ல, மீடியா மீது முற்றிலுமாக நம்பிக்கை இழந்து விட்டார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த போராட்ட களங்களில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா துரத்தி அடிக்கிறாங்க. கடைசியாக இருக்கக்கூடியது நீதித்துறை, அதன் மீதுமான நம்பிக்கையும் இழந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதெல்லாமே ஒரு ஜனநாயகத்தில் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வால்வ்ஸ், அது எல்லாமே இன்றைக்கு மூடப்பட்டிருக்கும் பொழுது எங்கே போய் யாருடைய கதவுகளை அவர்கள் தட்டுவது? ஆகவே இதை வெறும் நீட் தொடர்பான அந்த வினாத்தாள் கசிந்தது சம்பந்தமாக மட்டும் பார்க்கக்கூடாது. இது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சிவில் சமூகத்தின் ஒரு பிரச்சனை என்று பிஜேபியில் இருக்கக்கூடியவர்களே சொல்லுகிறார்கள் என்று தான் அந்த செய்தி கட்டுரை சொல்லுகிறது. முதன்முறையாக பிஜேபியோட மூத்த தலைவர் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து என்பது இது ரொம்பவும் மனதை உலுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அரசு இவர்களை அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். கவர்மெண்ட் ஹேஸ் டு டீல் வித் எம்பத்தி, ஒரு கருணை அடிப்படையில் ஒரு கரிசனத்தோட டீல் பண்ணணும்னு அதாவது பிஜேபியோட மூத்த தலைவர் அவர் சொல்லுகிறார். இன்று ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார், வயதாகிவிட்டது. குறிப்பாக மாணவிகளை, இளம் பெண்களை காவல்துறை நடத்திய விதம் என்பது ஏற்புடையதல்ல என்றார். ஆகவே இந்த பிரச்சனையில் எதிர்க்கட்சிகள் மட்டும்தான் அரசுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள் என்று கருத வேண்டாம். பிஜேபிக்கு உள்ளேயே அவர்கள் பேச அஞ்சுகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே இது 12 ஆண்டுகளில் மோடி அரசு வந்த பிறகு அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ்ன்னு நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். இது நாளைக்கு எப்படி வடிவம் எடுக்கும், 29 ஆட்சி மாற்றத்துக்கு வழி, அதெல்லாம் வேற விஷயம், அதெல்லாம் இப்போ பேச முடியாது நம்ம. பட் இது ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. எல்லா விதமான இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு அங்கமும் செயலிழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த போராட்டத்தை நாம் அணுக வேண்டும். அந்த அமைப்புகள் எல்லாம் ஒழுங்காக செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் இருந்திருக்க வடிகாலே இல்லாமல் போச்சு. நீட் தேர்வில் முறைகேடு நடக்காம பார்த்துக்கிறோம், விரைவு நீதிமன்றங்கள் ஏற்படுத்துகிறோம், தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு நாங்கள் இழப்பீடு வழங்குகிறோம், இந்த மாதிரி சில கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்க போவதாக ஊடகங்களில் செய்திகள் வரும். இதெல்லாம் செஞ்சா மாணவர்கள் கோபம் தணிஞ்சிருமா? இதுதான் தீர்வா? இப்படியாக தான் மத்திய அரசு இந்த போராட்டத்தை புரிந்து கொள்கிறதா? அப்படிதான் அவங்க புரிந்து கொள்ளணும், அடக்கணும்னு பார்க்குறாங்க. இதுவே கசிய விடப்பட்ட செய்தி. நான் இன்னொன்று சொல்கிறேன். பிரதமர் அவர்கள், நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் நேற்று இரவு அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார்.
கடந்த 2 ஆண்டுகளில் 5 முறை பிரதமர் சொல்லி இருக்கிறார், நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் யாரும் தப்ப முடியாது, அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். 5 முறை, கடந்த 2 ஆண்டுகளில் 5 முறை அவர் பேசியிருக்கிறார். அதில் கிட்டத்தட்ட 3 முறை என்று கருதுகிறேன், 3 or 4 times நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் பேசியிருக்கார். இப்போ வெளியில் பேசுறதுக்கும் நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஏன்னா பார்லிமெண்ட்டில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு வாக்குறுதி, அப்படி தான் கருதப்பட்டது. ஒன்றுமே நடக்கல நடைமுறையில். இப்போ அவர்கள் நான் என்ன கேட்குறேன், தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்வதில் என்ன பிரதமருக்கோ பிஜேபிக்கோ அப்படி என்ன பிரஸ்டிஜ் இஷ்யூ? இது ஒன்றும் பிரெஞ்சு புரட்சியில் நடந்த மாதிரி அவங்க வந்து நாடாளுமன்றத்தையே கலைச்சிடணும், மன்னர் பதவி விலகணும், பிரதமர் பதவி விலகணும்லாம் ஒன்றுமே கேட்கல. ஒரு அமைச்சரை பதவி நீக்கம் செய்யறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அவ்வளோ பெரிய, ஏன்னா இந்த பக்கம் ஏற்பட்டிருக்க லாஸ் வந்து ரொம்ப பெரிய இழப்பு. இப்போ எதற்காக உயர்துறை கல்வித்துறை செயலாளர் எஜுகேஷன் செக்ரட்டரி எதுக்கு மாத்துறீங்க? அப்போ தேசிய தேர்வு முகமையின் தலைவரை மாத்திருக்காங்க. அப்போ அதெல்லாம் மாத்துறீங்களா? இவரை மாத்தி இட்ஸ் பொலிட்டிக்கல் இஷ்யூ. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு இதே காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இப்படி நடந்ததுன்னா பிஜேபி என்னெல்லாம் பண்ணியிருக்கோம். இதே தர்மேந்திர பிரதான் அவர்கள் 1997ஆம் ஆண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி, அதுதான் வந்து விதி, ஏபிவிபியில் இருக்கும்பொழுது அவர் அன்றைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் யூபியில் ஜானகி வல்லப் பட்நாயக் கவர்மெண்ட்ல தேர்வுத்தாள் இதே மாதிரி லீக் ஆகி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தவர் நம்முடைய தர்மேந்திர பிரதான். அதில் அந்த போராட்டத்தில் அவர் புகழ் பெற்று தான் ஏபிவிபியிலேருந்து பிஜேபிக்கு கிராஜுவேட் ஆகி வராரு வாஜ்பாய் பீரியட்ல. இன்றைக்கு அவர் இந்த சிக்கலில் மாட்டியிருக்கிறார். அதாவது லட்சக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலத்தோடு மோடி அரசு தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறது. 5 ஆண்டுகளில் 3 முறை இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆயிருக்கு. 20 பேர் செத்து போயிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் நீட் தேர்வுக்கு நம்முடைய குழந்தைகள் எப்படி படிக்கிறார்கள் நம்ம பார்க்குறோம். பொருள் செலவு, உழைப்பு எல்லாமே. த மினிமம் தே குட் டு, ஆங்கிலத்தில் சொல்றோம், செஞ்ச பாவத்துக்கான பரிகாரம் இந்த மந்திரி பதவி விலகுது. அதை செய்யறதுல என்ன இந்த கவர்மெண்ட்டுக்கு பிரஸ்டீஜ்? போராட்ட களத்தில் நின்ன மாணவர்கள் இந்த போராட்டத்தை எப்படி அணுகுனாங்க? கிட்டத்தட்ட 1 மாதம் இந்த போராட்டம் நெருங்க போகுது, எப்படி இந்த போராட்டத்தை கையாண்டாங்க? நீங்க அன்னைக்கு 1 லட்சம் மாணவர்கள் திரண்டாங்கன்றாங்க டெல்லியில. ஒரே கூடிய, ஆமா, அந்த தடியடி நடந்து, அதாவது வந்து ரொம்ப மிருகத்தனமாக டெல்லி காவல்துறை நடந்து கொண்ட அந்த சம்பவத்தில் விஷுவல்ஸ் இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வேணா அந்த விஷுவல்ஸை மறைக்கலாம். லட்சக்கணக்கான விஷுவல்ஸ் வந்து உங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் விஷுவல்ஸ் வந்து இன்ஸ்டால இருக்குது, யூடியூப்ல இருக்குது. எந்த அளவு பெல்லட்ஸ் கன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. காஷ்மீர்ல 10 வருஷத்துக்கு முன்னால தடை செய்யப்பட்டது, அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல மறுத்த கவர்மெண்ட் இன்னைக்கு சிஆர்பிஎஃப் நாங்கள் என்கொயரி ஆர்டர் பண்ணியிருக்கோன்றாங்க. அப்ப நீங்க அவங்க வந்து ரொம்ப பொறுப்புணர்வோடு தான் இந்த மாணவர்கள் நடந்து கொண்டார்கள். அங்க நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஹார்ட் ரெஞ்சிங் ஸ்டோரிஸ். இதையும் பார்த்துட்டு இதை பாகிஸ்தான் தூண்டி விடுது, சீனா தூண்டி விடுதுன்னு வழக்கமான கதை அளப்பது என்பது கடந்த 12 ஆண்டுகள விவசாயிகள் போராட்டத்தை இப்படி தான் கொச்சைப்படுத்தினாங்க. ஒவ்வொரு போராட்டத்தையும் இப்படி கொச்சைப்படுத்தினார்கள். அதிலிருந்து தப்பியது போல இதிலிருந்து இவர்கள் தப்ப முடியாது. ஏன்னா இது ஏதோ ஒரு விதத்தில் வந்து இவர்களை பாதிக்கும். இவங்க வாக்கு வங்கி எங்கேயோ ஒரு இடத்துல டிஸ்டர்ப் ஆகுதுன்றது பிஜேபிக்கு உள்ளேயே ஒரு செக்ஷனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் தான் அவருடைய வாக்கு வங்கி. அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்கு மூலங்களை பார்த்தீங்கனாலே இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. பிரதமர் ராஜினாமா பண்ணணும்னு கேட்கல, அரசு ராஜினாமா பண்ணணும்னு கேட்கல, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும் தானே கேட்கறாங்க. அதாவது திஸ் இஸ் தி மினிமம் தே குட் டு. நாங்க அதையே செய்ய மாட்டோம்னாங்க. ஒற்றை கோரிக்கை தான் செஞ்சுட்டு போங்களேன். என்ன உங்களுக்கு தலைமொழி கிட்ட போகுது? கவர்மெண்டா போகுது ஒன்றும் கிடையாது. கவர்மெண்ட் இஸ் சேஃப். இன்னும் 3 வருஷம் உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்குது. அப்ப ஏன் இதை செய்ய மறுக்கிறீங்க? திரு பிரியன், மாணவர்கள் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள், ஊடகங்கள், பொது சமூகம் எப்படி கையாண்டது? இல்லை, எந்த ஒரு போராட்டத்தையும் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து அவங்களுக்கு ஒரு அரசியல் ஆதாயன்றதோட அந்த என்ன கோரிக்கைக்காக அந்த அந்த உணர்வோடு அது போராடப்படுகிறதோ அதை வந்து எதிர்க்கட்சிகளை வந்து எடுத்து பேசுகிறதுல வந்து எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. இப்போது 2010-11 இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அண்ணா ஹசாரேவும் கெஜ்ரிவால்லாம் பண்ணாங்க. அந்த ஸ்பிரிட், அந்த உணர்வை வந்து பிஜேபி என்கரேஜ் பண்ணாங்கல்ல 2014. அப்போ அவங்க அதை அரசியலுக்கு பயன்படுத்தினாங்கன்னு நம்ம சொல்லலாம்ல. ஸோ அது மாதிரி இவங்களும் அரசியலுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா நிச்சயமாக இன்சிடென்டலி யதார்த்தமாக அது வந்து அப்படி தான் அது போகும். இல்லை, தொடக்க நாள் முதல் மாணவர்களோடு நின்றுட்டு அதை என்கேஷ் பண்ணால் பரவாயில்ல அப்படி நின்னாங்களா? இல்லை, தொடக்க காலம் முன்னாடி நிற்கணும்னு அவசியம் கிடையாது சார். ஏன்னா அவங்க 20-21 நாள் அமைதியாக தான் சார் பண்ணினாங்க. அவங்க அந்த மாணவர்கள் தான் பண்ணினாங்க. 21 நாள் நீங்கள் அவங்க ஜனநாயக உணர்வுகளுக்கு மதிப்பே கொடுக்கல, யாரும் போய் பேசவே இல்லை. நீங்கள் யாராவது போய் பேசுனீங்களா? எதுக்காக தொந்தரவு, பப்ளிக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணாங்களா? அவங்க பாட்டு ஜந்தர் மந்தரில் பண்ணினாங்களா இல்லையா? யாராவது பப்ளிக்கு தொந்தரவு வந்ததா? எதுவும் வரல. அப்போ அவங்ககிட்டே நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை. சும்மா வருவாங்க ஜந்தர் மந்தரில், ஒரு நாளைக்கு 10 குரூப் வருது, 10 குரூப் வந்து ஃபாஸ்டிங் இருக்குது, போராட்டம் பண்ணுது, போயிட்டே இருக்குது. இவங்களும் அதில் 10ஓட 11 நினச்சி தான் நீங்கள் விட்டீங்க.
அது அவங்க பின்னாடி இவ்வளோ பெரிய உணர்வுள்ள இளைஞர்கள் திரண்டு வருவாங்க நீங்கள் எதிர்பார்க்கல. அந்த பேரணி இன்னைக்கு நாடாளுமன்றம் ஆரம்பிக்கிற அன்றைக்கி நம்ம பேரணியாக போகணும்னு முடிவு பண்ணுறாங்க. உங்கள் இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபெயில் ஆகிடுது. பக்கா இன்டெலிஜென்ஸு அவ்வளோ ஸ்ட்ராங்கான இன்டெலிஜென்ஸ் உங்கள் கையில் இருக்குது. அதுவே ஃபெயில் ஆச்சு. 5000 பேர் தான் வருவாங்க. நீங்கள் அங்கே 1,00,000 பேர் திரண்டு இருக்காங்க. திரண்டு போனோன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அன்றைக்கி நடந்த வன்முறையை வந்து அமித்ஷா போலீஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. அவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு அந்த போலீஸ். ஆனால் இவங்க இளைஞர்கள் திருப்பி ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன் ரிட்டாலியேட் பண்ணாங்க? நீங்கள் பண்ணதோட விளைவு தான் அவங்க ரிட்டாலியேட் பண்ணாங்க. சார், ஒரு யூத் வந்து ரிட்டாலியேட் பண்ண தான் சார் செய்வான். அவன் 20 நாள் 21 நாள் போராடின போது நீங்கள் கண்டுக்கவே இல்லையா சார்? நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடவே இல்லையா சார்? அவன் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னா நாங்கள் கெத்தோடு இருக்கோம், நாங்கள் வந்து மிருகவலத்தோட பார்லிமெண்ட்டில் இருக்கோம், நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் நாங்கள் ரிசைன் பண்ணிட்டு போயிட முடியுமா? நீங்கள் இருந்தீங்க. உங்களுக்கு கௌரவ பிரச்சனை, ஈகோ பிரச்சனையில் நீங்கள் போயிருந்தீங்க. 3 தடவை நீட் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு. 2 தடவை லீக் ஆன போது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இது வந்து உச்சகட்டமாக போகிறது. 20,00,000 பேரை பாதிக்கிற ஒரு பிரச்சனை. அவங்க ஒன்றுபட்டிருக்காங்க. அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்க கொள்கிற அரசு தான் சார் அரசு. அதுதான் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டு. அந்த உணர்வு தான் முக்கியம். ஏன் தர்மேந்திர பிரதானோட ரிசைனை நம்ம கேட்குறோம்? தார்மீக ரீதியில் கேட்குறோம். அவர் நேரடியாக அதுக்கு பொறுப்புன்னு கூட நான் சொல்லலை. பட் தர் இஸ் பாலிடிக்ஸில் வந்து ஒரு மாரல் கிரவுண்ட்ஸ் ஒன்று இருக்குது சார். அந்த மாரல் கிரவுண்ட்ஸ் நீங்கள் பெருசாக பேசுகிறீங்கல்ல, உண்மையிலேயே உங்களுக்கு மாரல் கிரவுண்ட்ஸ் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் ரெசிக்னேஷன் மூலமாக தான் உணர்த்த முடியும். இந்த மாதிரி நடவடிக்கைகள் மூலமாக தான் உணர்த்த முடியாது. நீங்கள் சட்டம் 1008 போடலாம் சார். போக்சோ கூட தான் போட்டிங்க டெல்லியில் 2012 சம்பவத்துக்கு அப்புறம். இல்லை பாலியல் வன்கொடுமைகளே நடக்கலையா நாட்டில்? நடந்து தானே இருக்குது. எவ்வளவு சட்டங்கள் இருக்குது? 1008 சட்டங்கள் இருக்குது, பிஎன்எஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நடக்கலையா? விஷயங்கள்லாம் நடக்கல. அப்போ நீங்கள் நீட்டுக்கு மட்டும் சட்டம் போட்டால் ஃபியூச்சர் எல்லாம் ஒழுங்காக நடந்துருமா? 2003 போட்ட கேஸ், சிபிஐ போட்ட கேஸ், இன்னும் லீக் பேப்பர் லீக் கேஸில் இன்னும் நடந்துருக்கு ராஜஸ்தானில். என்ன அப்போ அதுக்கு அர்த்தம்? அதுக்கு சீரியஸாக எடுத்துக்கிறீங்களா? 2 தடவை முதல் லீக் ஆன போது சீரியஸாக எடுத்துட்டீங்களா நீங்கள்? எல்லா மாநிலங்கள்லையும் லீக் ஆயிருக்கு. நான் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களையும் லீக் ஆயிருக்கு. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, மறுக்கல சார். பட் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. அப்போ வந்து அதை உணர்றான் அந்த இளைஞன். இதுதான் சரியான டைம், இந்த இடத்துல நம்ம போராடணும்னு உணர்றான். இப்போ எதுக்கு சட்டம் கொண்டு வரேன்? நான் வாலிபர்கள், நான் இளைஞர்கள் பக்கம் இருக்கேன், அதுக்கு சட்டம் கொண்டு வருவேன், கடுமையான தண்டனை கொடுப்பேன்னு பிரைம் மினிஸ்டர் சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு ஏன் வந்திருக்காரு? அந்த 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 இளைஞர்கள் வந்து பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் இதுக்கு மேலே இதை வந்து இட் கேனாட் பி டாலரேட்டட் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. அதனால் அவங்க தெருவில் வந்து களத்தில் இறங்கி போராடுறாங்க. அப்போது களத்தில் இறங்கி போராடும், இதுக்கு முன்னாடி போராட்டம் இது மாதிரி நடந்திருந்ததுன்னா அப்போ இந்த கவர்மெண்ட் எப்படி டீல் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியாது. நான் சொல்ல பல ஸ்டேட் கவர்மெண்ட் ஆப்போசிஷன் ரூல் பண்ணுற ஸ்டேட்ஸில் கூட பேப்பர் லீக் நடந்திருக்கு சார். நம்ம அதை மறுக்கலை. ஆனால் ஒரு நீட் போன்ற ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாமில் கோச்சிங் சென்டரில் லட்சக்கணக்கில் கொடுத்து படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு பக்கம் ஒன்றுமே தெரியாத கவர்மெண்ட்லேருந்து ரூரல் சைட்லேருந்து படிச்சுட்டு வர பயத்தோடு வர ஸ்டூடெண்ட்ஸு, இவங்க எல்லாருமே பாதிக்கப்படுற ஒரு விஷயமா இருக்குல்ல இது. அப்போது அந்த மாதிரியான 3 தடவை லீக் ஆகும்போது நீங்கள் முதல் 2 தடவை என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அது என்ன கேஸ் எந்த லெவலில் இருக்குது? என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணல. 3ஆவது தடவை லீக் ஆகும்போது கொந்தளிக்கலாம். உண்மையிலேயே இந்த போராட்டத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் மாணவர்கள் தானா? யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் இந்த போராட்டம் இத்தனை நாட்கள் நடந்திருக்குமா? மாணவர்களும் காவல்துறையினரை தாக்கினார்களே அப்படிலாம் விமர்சனத்திற்கும் உள்ளாயிருக்கு இந்த போராட்டம். யூஸ்வலாக பாஜகவோட டூல் கிட் சார் இது. நீங்கள் சொல்கிறது அவங்களோட டூல் கிட் இதுதான். போராடுற எல்லாருமே தேச விரோதிகள், போராடுற எல்லாருமே சைனாலேருந்து பணம் வருது, போராடுற எல்லாருக்குமே அமெரிக்காலேருந்து பணம் வருது, அவன் வந்து ஜார்ஜ் ஷோரோவோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான், அவனுக்கு வந்து பாகிஸ்தான்லேருந்து ஆளுங்க வராங்க. இந்த மாதிரி கேட்டு கேட்டு நமக்கு சலிச்சு போச்சு சார். ஒரு உண்மையான ஜனநாயக உணர்வு உள்ள ஒரு கவர்மெண்ட்டு மக்களுடைய ஜனநாயக உணர்வோடு புரிஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு திசை திருப்புற வேலைகளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஆன்டி நேஷனல்னு ஆரம்பிப்பாங்க. இப்படி பாஜகவுடைய சோஷியல் மீடியா ஃபுல் ஸ்விங்கில் இருக்குது. ஃபுல் ஸ்விங்கில் வந்து அந்த சிஜேபியை வந்து என்னென்ன டேமேஜ் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அடிப்படையில் 21 நாள் அவன் அமைதியாக போகிறான். அப்போ எங்கே போயிருந்தீங்க நீங்களா? அப்போ இதை பற்றியெல்லாம் ஒன்றுமே பேசவே இல்லையே. அவன் ஒரு பெரிய திரளான ஒரு கூட்டத்தை காமிச்சு அவன் ஊரலமாக போன பிறகு தானே உங்களுக்கு உண்மையிலேயே இது ஒரு இஷ்யூவாக வந்திருக்கு, நமக்கு இப்போ தேர்தல் அரசியல் இது பாதிக்கும்னு உணர்ந்த பிறகு தானே நீங்கள் அவனை வந்து இப்போது தேச விரோதி அது இதுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் என்னவெல்லாம் வதந்தியை பரப்புறீங்க. 20 நாள் நீங்கள் அவனை கண்டுட்டீங்களா? இவன் ஒன்றும் பெரிய த்ரெட்டு கிடையாதுன்னு சொன்னீங்க. இப்போ அவன் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை காமிச்ச பிறகு என்ன சொல்கிறீங்க? அந்த சிஜேபி அவனை எப்படியாவது வந்து ஒரு முத்திரை குத்தணும், இதை சைட்ராக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு பக்கம் உங்கள் சோஷியல் மீடியா, ஒரு பக்கம் அரசியல் சட்டப்படி அமைந்துள்ள அமைப்புகள், ஒரு பக்கம் உங்கள் சப்போர்ட்டு, ஒரு பக்கம் வந்து கட்சியுடைய ஐடி விங்கு அவங்க பண்ணுற ஒரு விஷயங்கள், இது மாதிரி அப்புறம் அரசியல் ரீதியாக அவங்களுக்கு இருக்கிற பலம், ஒரு பக்கம் அவங்க ஆர்கனைசேஷன் 100 ஆர்கனைசேஷன் இருக்குது பிஜேபிக்கு பின்னாடி, அவங்க எழுப்புகிற விஷயங்கள் பல விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரேடியாக சிஜேபி அட்டாக் பண்ணுறீங்க. அப்போ அவங்க பின்னாடி எழுப்பின அந்த உணர்வு
எங்க தார்மீக ரீதியாக தர்மேந்திர பிரதானை ரிசைன் பண்ண வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பொலிட்டிக்கலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அடுத்த வருஷம் 6 மாநிலங்களுக்கு தேர்தல் வருது. இந்த விஷயங்கள் அதுவே நீடிக்குமா நீடிக்காதான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு இந்த கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் பண்ணுற விஷயங்களை பார்க்கும்பொழுது இது சஸ்டைண்டாக இந்த இது போகுமா? ஒரு நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டை கொண்டு வந்திருக்கீங்க, யாரை வேணால் கைது பண்ணலாம், காரணம் இல்லாமல் கைது பண்ணலாம்னு சொல்கிறீங்க. அது மாதிரி விஷயங்கள். அப்புறம் JNU யூனிவர்சிட்டி, டெல்லி யூனிவர்சிட்டியில் பசங்க போய் அந்த ஜந்தர் மந்தர் பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் எமர்ஜென்சி. அது ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? என்ன காரணத்தை? அப்புறம் போராடுற பசங்களுக்கு வந்து அவங்களோட கடவுச்சீட்டெல்லாம் ரத்து பண்ணுறீங்க. எல்லாருமே வன்முறையாளர்களா? எப்படி 21 நாள் அவங்க அமைதியாக பண்ணாங்களா இல்லையா? அந்த ஜனநாயக உணர்வுள்ள அந்த போராட்டத்தை நீங்கள் மதித்து பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? அந்த ஊர்வலம் போன அன்னைக்கு நடத்தப்பட்ட விஷயங்கள், வன்முறை விஷயங்கள், போலீஸ் தாக்கின விஷயங்கள், இதெல்லாம் எப்படி நடந்தது, ஏது நடந்ததுக்கு ஒரு என்கொயரி கண்டிப்பாக தேவை சார். ஏன்னா இளைஞர்கள் வந்து திருப்பி அடித்தாங்கிறத நான் மறுக்கலை. அவங்க ஏன் அடித்தாங்க, அவங்க ஏன் ப்ரொவோக் பண்ணாங்க போலீஸ்காரங்கன்றது முக்கியமான விஷயம். ஏன்னா இதன் மூலமாக அவர்கள் ஒரு வன்முறையாளர்கள், அதில் வந்து எல்லா குரூப்பும் கலந்துருக்குன்னு இந்த பிஜேபி சொல்கிறதுக்கு வசதியாக சில விஷயங்கள் நடந்திருக்கு. நான் கேட்குறேன், ஒரு போராட்டத்தில் வந்து காங்கிரஸ் சார்பாக ஒரு இளைஞர்கள் கலந்துக்கூடாதா? இல்லை கம்யூனிஸ்ட் சார்பாக இளைஞர்கள் கலந்துக்கூடாதா? அவனும் இளைஞர் தானே, அவனும் தானே பாதிக்கப்பட்டிருக்கான் அந்த நீட் இஷ்யூவில். அப்போ ஒரு பொதுவான ஒரு இஷ்யூக்கு ஒரு குரூப் போராடும் போது அவன் அதில் போய் கலந்துக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அது அவனுடைய கோரிக்கையும் ஆகுமா? காங்கிரஸ் இளைஞனோட கோரிக்கையாகவும் இருக்கும், கம்யூனிஸ்ட் இளைஞனோட கோரிக்கையாகவும் வந்து இருக்கும். அப்போ ஒரு காமனாக ஒரு இடத்துல நடக்கும்போது போய் கலந்துக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அதுக்கு வந்து அந்த குரூப்புக்கு பார்லிமெண்ட்டில் ரெப்ரஸன்டேஷன் கிடையாது. அது பார்லிமெண்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 4 எதிர்க்கட்சிகள் வந்தால் அதில் என்ன சார் தப்பு இருக்குது? பிஜேபி பண்ணாத வேலையாக காங்கிரஸ் பண்ணிட்டாங்க, பிஜேபி பண்ணாதையா இவர் பண்ணிட்டார், அகிலேஷ் யாதவ் பண்ணிட்டாரு. இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த உணர்வு, இந்த ஜனநாயக உணர்வை புரிஞ்சிக்காம நீங்கள் வந்து இல்லை தர்மேந்திர பிரதான் இஷ்யூ வந்து ஒரு கௌரவம், இது கௌரவம், ஈகோ சம்மந்தப்பட்ட விஷயம், இதில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டோம், இந்த சட்டத்தை கொண்டு வருவோம், இல்லை விவாதம் நடத்துவோம். நீங்கள் அதுக்கு ஒரு டூல் கிட் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் தயார் பண்ணிட்டு நீங்கள் பார்லிமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுவீங்க. எத்தனை போலீஸ்காரங்க தாக்கப்பட்டாங்க, இதில் வந்து அதுலேருந்து ஆன்டி நேஷனல் இப்படி வந்திருக்கான், அப்படி வந்திருக்கான், பாகிஸ்தான்காரன் இருக்கான், இவன் இருக்கான், அவன் இருக்கான், அவன் 370 எடுத்தான். மணி சார் சொன்னபோது ஒரு விஷயம் சொன்னார். அதாவது வந்து பிஜேபிக்குள்ளே இருக்கிற எம்பிஸே இப்போ பேசுகிறாங்க. அதில் முக்கியமான விஷயம் இந்துலி ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஒருத்தர் சொல்கிறார், ஒரு பிஜேபி எம்பி சொன்னது அதில் வந்திருக்கு. இது வந்து தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும், நீட் தேர்வில் உள்ள குளறுபடிகளை சரி பண்ணணும், எஜுகேஷன் சிஸ்டத்தை சீர்படுத்தணும் அப்படின்னு வந்தால் கூட இன்றைக்கி என்ன மோடியை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களாம் ஒன்று சேரத்துக்கான ஒரு இடமா மாறிடுது ஆக்சுவலாக ஜந்தர் மந்தர். அதுதான் இன்றைக்கி அந்த கூட்டம் ஆக்சுவலாக. அப்போது மக்கள் மத்தியில் வந்து இந்த இஷ்யூ மட்டும் இல்லை சார், வேறு பல இஷ்யூலையும் வந்து மக்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் மேலே ஒரு ஆங்கர் இருக்குது, ஒரு கோபம் இருக்குது. ஆனால் யார் வந்து முதல்ல வந்து இதை கலப்புறது அப்படின்றதுல ஒரு பிரச்சனை இருந்தப்போ இந்த விஷயத்தின் மூலமாக ஒரு க்ரௌடு வந்து கிளம்புது. அப்போது எல்லாருமே என்ன பண்ணுறான், மோடிக்கு கவர்மெண்ட் மேலே பல விதங்களில் கோபத்தில் இருக்கான்ல, எல்லா இளைஞர்களும் அதில் ஒன்று சேர்றான். அதனால தான் பலவிதமான கோஷங்கள் அங்கே வந்தது நம்ம பார்த்தோம். இந்த பேரணியும் போது பல பேர் பலவிதமான பதாகைகள் தூக்கி பிடிச்சிருந்தாங்க இல்லையா? அதோட விளைவு தான். ஏன்னா பல்வேறு விதங்களில் இந்த மோடி கவர்மெண்ட் மேலே கோபத்தில் இருக்கிறவனுக்கு அசம்பிள் ஆகிறதுக்கான ஒரு இடமா அந்த ஸ்டேஜ் அமைஞ்சு போச்சு ஆக்சுவலாக. அது காரணம். அப்போ நீங்கள் 21 நாள் நீங்கள் அந்த போராட்டத்தை மதிச்சு நீங்க பேசியிருந்தீங்கன்னா இது நடந்திருக்குமா? அது இப்ப மோடி மீதான கோபம் பாஜகவுக்குள்ள இருக்கிற தலைவர்களுக்கும் இருக்கு. பேசும் திரு ராமசாமி மையப்பன், உண்மையிலேயே போராடக்கூடிய மாணவர்கள் கோபத்தை மத்திய அரசு புரிந்து கொண்டிருக்கிறதா? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். முதல்ல இந்த மாணவர்களோட பிரச்சனை அப்படின்றத வந்து நம்ம எளிதாக கடந்து போயிட முடியாது. அதற்கு முக்கிய காரணம் அந்த தேர்வு சார்ந்த ஒரு இஷ்யூக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம நாட்டுல முக்கியமா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ஒரு மாணவனுக்கு அவனுக்கு அன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு வாழ்நாள் கனவு இல்லாம இனி அவன் வாழ்க்கை என்னவாக இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு கனவாக இருக்கிறது. அதுல பலருக்கு அது அவர்களோட தனிப்பட்ட கனவு மட்டும் இல்லாம அவர்கள் குடும்பம் சார்ந்த அவர்களோட இருக்கிற உற்றார் உறவினரோட கனவாகவும் இருக்கு. இதை தாண்டி சிலருக்கு அவர்கள் சமூகம், ஊர் சார்ந்த ஒரு கனவாகவும் இருக்கு. அப்படின்ற வந்து அந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்ற அந்த புரிதல் வந்து எல்லா நிலையிலுமே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது பாஜக அரசாக இருந்தாலும் சரி, இல்ல தனிநபர்களாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு எமோஷனோட சேர்ந்துதான் அந்த தேர்வு சார்ந்த மாணவர்கள் அவர்கள் எல்லாரையுமே அணுக வேண்டிய தேவை இருக்கிறது. முதல்ல. இரண்டாவது விஷயம், அப்படி அந்த மாதிரி ஒரு தேர்வுல ஒரு தவறு நடந்து விட்டது அப்படின்னா அதற்கான லாஜிக்கல் கான்சிக்வன்ஸ் என்ன, அடுத்தது என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த பார்வை. இங்கு இந்த அரசு என்ன செய்திருக்கிற விஷயங்கள் சரியாக இருக்கிறதா இல்லையா அப்படின்ற கேள்வி, அவர்கள் செய்தது இதுக்கு மேலேயும் செய்திருக்கலாமா, இல்ல இதற்கு மேல செய்ய முடியாதா இல்லையா அப்படின்றதுக்கான பார்வை. ஒரு தேர்வு
அப்படின்றது அந்த தேர்வோட பேப்பர்ஸ் லீக் ஆயிடுச்சு. அப்போ அந்த தேர்வுக்கு நியாயமாக படித்தவர்கள், சரியாக படித்தவர்கள், நாங்க நன்றாக மதிப்பெண் எடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த பார்வை இருந்தவர்களுக்கு அந்த தேர்வு சாதகமாக நடக்க வேண்டும் அப்படின்னா தேர்வு லீக் ஆனதுக்கு அப்புறம் லாஜிக்கலான பொசிஷன் அந்த தேர்வை ரத்து செய்துவிட்டு அடுத்த ஒரு தேர்வை நடத்துவது. அதுல அந்த மாணவர்களுக்கு இருக்கிறதுலே மிக குறைவான சுமையாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்து அதிவேகமாக அதை நடத்தணும். அப்போ நடத்தும் போது திரும்பி ஏற்கனவே நடந்த தவறுகள் இல்லாம இந்த முறையாக சரியாக நடத்த வேண்டும் அப்படின்ற அந்த பார்வை. அப்போ டாக்டர் கே ராதாகிருஷ்ணன் அவர்களோட தலைமையில ஒரு கமிட்டி அமைந்திருக்கு. அவர்களோட சூப்பர்விஷன்ல ஒரு 101 சஜஷன்ஸ் கொடுக்கப்பட்டு அதற்கப்புறம் என்டிஏ திரும்பி ரீஆர்கனைஸ் பண்ணி அந்த தேர்வு நடத்தப்படுகிறது. அது வேகமாக அந்த தேர்வு நடந்து அதை மாணவர்கள் எழுதி இன்று பல மாநிலங்கள்ல நம்ம தமிழகம் உட்பட்டு மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று அதை அவர்கள் பெருமையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது முதல் ஸ்டெப். இதற்கு அடுத்தது தவறு நடந்தது அப்படின்னா அதற்கான தவறுக்கு யாரெல்லாம் காரணமோ அவர்களால் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்ற அந்த பார்வை. சிபிஐ என்கொயரி உடனே இந்தியாலே ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் இருக்கிற இன்னைக்கு ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியாக நம்ம சிபிஐ எடுத்துக்கலாம். அப்ப சிபிஐ அப்படின்றப்போ சிபிஐ நார்மலா ஒபேக்கா இருக்கும் அதோட என்டையர் என்கொயரி ப்ராசஸ், இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ். ஆனா இந்த முறை டிரான்ஸ்பரண்டாக அவர்கள் உடனடியாக என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, அவங்க அரெஸ்ட் எல்லாம் அவங்க பெயிலோ ஏபியோ கேட்டிருந்தா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் அவர்களோட பெயில்ஸ் ரிக்வெஸ்ட், ஆன்டிசிபேட்டரி பெயிலோட ரிக்வெஸ்ட் எல்லாமே நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதற்கு ஸ்ட்ராங்கான அப்ஜெக்ஷன்ஸ் கவர்மெண்ட் இருந்து வந்திருக்கு. இது இல்லாம அந்த டெஸ்டிங் ஏஜென்சி மீது பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த டெஸ்டிங் ஏஜென்சியில என்ன பண்ணணும், அந்த டெஸ்டிங் ஏஜென்சியோட தலைமை அலுவலர் மாற்றப்பட்டிருக்கிறார். அது இல்லாம 47 பேர் மீது தனியாக என்கொயரி நடக்கப்பட்டிருக்கு. 11 பேர் சஸ்பென்ஷன் இருக்காங்க, 58 பேருக்கு அந்த பொசிஷன். இது இல்லாம என்டிஏட ஓவர் ஆலுக்கான தேவை இருக்கு அப்படின்னு அதற்கான ரெக்கமெண்டேஷனும் செய்யப்பட்டிருக்கிறது. இது இல்லாம இந்த தேர்வுகள்லாம் நடக்கும்போது அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யலன்னு கேக்குறாங்க. ஏன் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த தேர்வு அடுத்த முறை மாணவர்கள் எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது, லீக் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங்கா அது கொண்டு வரப்பட்டிருக்கு. சோ 2027ல இருந்து அது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா இருக்க போது அதுல லீக்ஸ் இருக்கக்கூடாது. அது என்னவா இருக்கணும் அப்படின்றது. ராமசாமி கேக்குதா? இல்ல, ஏன் அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யல? அவரை ராஜினாமா செய்ய சொல்றதுல இந்த அரசுக்கு என்ன சிக்கல் இருக்கு? தார்மீக ரீதியாக பொறுப்பேற்று ஒரு அமைச்சர் இந்த விவகாரத்துல ராஜினாமா செய்யறதுல என்ன சிக்கல் இருக்கு? இல்ல, அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு அனைவரும் கேட்பதற்கான உரிமை எல்லாருக்குமே இருக்கு. இப்போ வேற ஒரு அரசியல் கட்சி ஆட்சியில இருந்திருந்தா நான் கூட அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறதான வாய்ப்பு இருக்கு. இல்ல இவரே ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கறதுக்கான முதல் ஸ்டெப்பா கூட இருந்திருக்கும். ஆனா எங்க தர்மேந்திர பிரதானுக்கு அந்த ஒரு மாற்றம் விடுகிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லீக் ஆன உடனே ஒரு கமிட்டி, அதுக்கு பொறுப்பான ஒரு நபர் டாக்டர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில அந்த கமிட்டி, அதுக்கப்புறம் உடனடியாக ஸ்விஃப்டா ஒரு டெஸ்ட், அதுக்கப்புறம் எஃப்ஐஆர், என்டிஏ மீது இருக்கிற ஆக்ஷன், அவர் கூட இருந்த மற்ற ஆபீசர்ஸ் ஸ்லோவா ஆக்ட் பண்ணதுக்கான அவங்க மீது இருக்க நடவடிக்கை, இது எல்லாமே உடனடியாக நடைபெற்று இருக்கிறது. ஒரு அமைச்சர் சரியாக நடக்கவில்லை, அவர் தலைமையில் தவறுகள் நடந்து கொண்டு இருக்கிறது, அவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார், ஏளனமாக இருக்கார், மாணவர்களை சரியாக நடத்தவில்லை அப்படின்னா அவர் கேள்வி கேட்கலாம். ஆனா ஒரு அமைச்சர் அவரோட பொறுப்புல இருந்து என்னெல்லாம் தவறு நடந்திருக்கு அதெல்லாம் சரி பார்ப்பதற்கு என்னெல்லாம் பொறுப்பெடுத்து அவர் நடக்க வேண்டுமோ அதெல்லாம் செய்திருக்கிறார் அப்படின்ற போது அவரோட ரெசிக்னேஷன் வெறும் சிம்பாலிக்கா இருக்கும். ஆனா அவரோட ஆக்ஷன் இங்க எஃபெக்டிவா இருக்கு. மன்னிக்கணும், அமைச்சருடைய ராஜினாமா பண்ணா அது சிம்பாலிக்கா இருக்கும். அதுதான் கோர் அக்கௌண்டபிலிட்டியா பாக்குறாங்க. ஏன்னா 2 காரணம். ஒன்று, பல ஆண்டுகளாக நீட் தேர்வுல பிரச்சனை இருக்கு, முறைகேடு நடக்குது, வினாத்தாள் லீக் ஆகுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இன்னொன்று, தேசிய தேர்வு முகமை நடத்தக்கூடிய பல தேர்வுகள்ல இந்த சிக்கல் இருக்கு. அப்ப இது ஒரு ஆண்டுக்கான பிரச்சனை இல்லை, ஒரு ஆண்டுக்கான மாணவர்கள் கோபம் கிடையாது. பல ஆண்டுகளாக மாணவர்கள் கோபம் அடைந்ததனுடைய உச்சகட்ட வெளிப்பாடு. ஒரே தேர்வு முகமை நடத்தக்கூடிய பல தேர்வுகள் இருக்கக்கூடிய சிக்கல்னால மாணவர்கள் கோபம் அடைஞ்சிருக்காங்க. இது ஒரு பார்ட். இன்னொன்று, திரு மணி சொன்ன மாதிரி இது வெறும் நீட் முறைகேடு, அதுல இருக்கக்கூடிய சிக்கல், அதனால மாணவர்கள் கோபம் அடைந்து தெருவுக்கு போராடுறாங்கன்னு மட்டும் இல்லை. ஒட்டுமொத்தமாக இந்த அரசின் மீதான அதிருப்தியை, வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்ட பிரச்சனைகளை வெளிப்படுத்த நினைக்கிறாங்கன்னா அதுக்கு யாராவது பொறுப்பேற்கணும்ல, ஒரு அமைச்சர் பொறுப்பேற்கணும்ல. அந்த பொறுப்பேற்கிற தன்மையை ஏன் மத்திய அரசு எடுத்துக்க மாட்டேங்குதுன்னு கேட்கிறாங்க.
இல்ல, மத்திய அரசு பொறுப்பு டெஃபினட்டா எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் அந்த ஹை பவர் கமிட்டி அமைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அவங்களோட குழு கூடுகிறது. அவர்கள் வந்து மாணவர்களை சந்திக்கிறாங்க. இப்ப வந்து ப்ரொடெஸ்டே நடக்கக்கூடாது அப்படின்னா ஜந்தர் மந்தர்ல அவங்களுக்கு பர்மிஷனே கொடுத்துருக்கோம். ஆனா ஃபேரான எக்ஸ்பிரஷனுக்கான வாய்ப்பு இருக்க வேண்டும். ஆர்டிகல் 19(1) முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும். அதற்காக அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கப்படுது. 20 நாள் எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸுமே கிடையாது. 20 நாளுமே அதான் நான் அதை முடிக்கிறேன். 20 நாளுமே எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸும் கிடையாது. அவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் என்ன அப்படின்றதுக்கான தேவைகள் முதற்கொண்டு அந்த 21 நாட்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது. ஆனா பார்லிமெண்ட் செஷன்ல இருக்கு. 163 தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுது. பழைய 144 சிஆர்பிசில இருந்த அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ப்ரொசஷனுக்கு பர்மிஷன் வாங்கல. பர்மிஷன் வாங்காம அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்க ட்ரை பண்றாங்க. அப்போ அவங்க வந்து அந்த ப்ரொசஷன் நடக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு தேர்வு இருக்கு. சரி, அப்படி ப்ரொசஷன் நடத்தணும் அப்படின்னா அந்த ப்ரொசஷனை வந்து எந்த அளவுக்கு இப்ப சத்தியாகிரகம் அப்படின்னு காந்தியர்கள் அடிப்படையில காந்தியடிகளோட அடிப்படையிலயோ இல்ல அண்ணா ஹசாரே நடத்திய முறை மாதிரியோ இருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டா, எந்த அளவுக்கு டிசிப்ளின்டா, எந்த அளவுக்கு சரியாக நடக்கிறது அப்படின்ற அந்த பார்வை. அப்ப இங்க சரியாக நடக்கவில்லை அப்படின்றதுக்கு இல்ல சார், ஒரு மாதம் அப்படிதான் நடத்தினாங்க. அவங்களுக்கு தேவையான உணவுகள் ஒரே ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். அவங்களுக்கு தேவையான உணவுகளை அவங்களே வாங்கிக்கிறாங்க. அந்த ப்ரொசஷனும் யாருனே தெரியாது. அந்த ப்ரொசஷனும் முகமரியாதவர்கள் அந்த ப்ரொசஷனுமே அமைதியான முறையில எந்த ஒரு சேதமும் இல்லாம காவல்துறையினர் அது வந்து ப்ரொசஷன் நடக்க போகுது அப்படின்னு தெரியும். அதனால அந்த ரோட்ஸ் வந்து கிளியர் பண்ணப்பட்டது. அதற்கப்புறம் பேரிகேடிங் பண்ணப்பட்டது. காவல்துறையினர் வந்து இந்த நாலேஜே இன்டெலிஜென்ஸே இல்லாமையும் இல்ல. அவர்கள் அதற்கு தேவையான பேரிகேடிங் இவங்க டிசிப்ளின்டா இருப்பாங்க. டிராபிக்க மட்டும் முடிச்சிடுறேன் நான் இந்த சென்டென்ஸை மட்டும். டிராபிக்க கிளியர் பண்ணி நம்ம ப்ரொசஷனை வந்து டிசிப்ளின்டா நடத்த முடியும். பேரிகேட் மட்டும் பண்ணா போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தாண்டி அவங்க பேரிகேடிங் மட்டும் இல்லாம ஸ்டோன் பெல்டிங், அப்புறம் இதென்ன ஜேர்னலிஸ்ட் அட்டாக் பண்றது, போலீஸோட சண்டை போடுறது, பேரிகேட தாண்டறது, அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்றது, போலீஸ் பண்றது, இதெல்லாம் நடக்கும் போது வன்முறைகள் அதை தாண்டி நடக்கிறது அப்படிங்கிறது. இருக்கு பேரிகேடிங் பண்றாங்க. பேரிகேடிங் பண்றாங்கன்னா பேரிகேடிங்கோட நிறுத்தணும் அப்படின்ற ஒரு நிமிஷம் உரையாடல் தன்மையில நிகழ்ச்சி அமையட்டும். நீங்க காவல்துறையும் அத்துமீறி தாக்கியிருக்காங்க. நேம் பேட்ச் இல்லாம போய் அடிச்சிருக்காங்க. பெண்கள் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. மணி சார் சொன்னாரு, காஷ்மீர்ல பயன்படுத்தப்பட்ட குண்டுகளை பயன்படுத்தி, தடை செய்யப்பட்ட குண்டுகளை பயன்படுத்திலாம் அவங்க மேல மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்கன்னு குறிப்பிட்டாங்க. இந்த மாதிரி காவல்துறையுடைய அணுகுமுறை உச்சகட்டமா டெல்லி காவல் ஆணையர் தேச விரோத செயல்களில் ஈடுபட்டா கைது செய்யலான்னு அவருடைய பவரை எம்பவர் பண்ணியிருக்காங்க பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே. அதெல்லாம் தான் விமர்சனத்திற்குள்ளாக. அடுத்த சுற்றுலையும் வரேன், நம்ம பேசலாம். திரு சுபேர், மத்திய அரசு மீது என்ன விமர்சனம் வந்ததோ இந்த போராட்டத்தை கையாண்ட விதம் குறித்து, கிட்டத்தட்ட அதற்கு இணையாக இங்கே தமிழ்நாட்டில் நடத்தின போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டது குறித்தும் அவர்கள் கையாளப்பட்டது குறித்தும் விமர்சனம் வந்து காவல்துறை கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு இங்க கையாள வேண்டிய தேவை இருந்துச்சா தமிழ்நாடு காவல்? நீங்க டெல்லியில் நடந்த போராட்டத்தை வச்சு தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்தோட நம்ம ஈக்குவல் பண்ணி பார்க்க வேண்டும். அணுகுமுறையில் ஒரு சில இடங்கள்ல சில காவல்துறையில கொஞ்சம் கடினமா நடந்திருக்கிறாங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. மற்றபடி இங்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் பால நிலையத்தில் நடக்குது, இன்னைக்கு லயோலா காலேஜ் நடந்திருக்கு, நேற்று நியூ காலேஜ் நடந்திருக்கு, மதுரை சட்டக்கல்லூரியில் நடக்குது. அங்கங்க போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, தன்னிச்சையாக நடத்துறாங்க. அவங்களுக்குலாம் எந்த விதமான இதுவும் இல்லை. ஒரு சில இடங்களில் சில தவறுகள் அத்துமீறல் நடந்திருக்கு. சில மாணவர்களை முன்கூட்டியே கைது செஞ்சிருக்கிறாங்க, சிலருக்கு தடியடி நடத்திருக்கிறாங்கிற மாதிரியான சில அங்கங்க ஒன்று வருது. ஆனால் அதுவுமே கண்டிக்கத்தக்க விஷயம், தடுக்கப்பட வேண்டிய விஷயம். போராட்டம்ங்கிறது ஜனநாயகத்தின் ஒரு வழிமுறை. அது மாணவர்கள் போராட்டம்ங்கிறது அதை நம்ம வந்து யாருமே உலக அளவில் யாருமே அதை வந்து டச் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்திருக்க ஒழிய மற்றபடி தமிழ்நாட்டில் எல்லா போராட்டம் நடத்துவதற்கான எல்லா உரிமையும் இருக்கு. அரசு கொள்கைக்கு விரோதமாகவும் மாணவர்கள் போராடல. நீட் வேண்டான்றது தாவேக அரசின் நிலைப்பாடு இல்ல. தாவேக அரசின் மட்டும் நிலைப்பாடு கிடையாது. தமிழ்நாட்டில் பாஜகவை தவிர எல்லா அரசியல் கட்சியிலும் நீட் விலக்குன்னு கேட்கறாங்க. இன்னைக்கு போராடக்கூடியவர்கள் வந்து அமைச்சரை மாத்திரம் தான் கேட்கறாங்களே ஒழிய நீட் விலக்கு கேட்கல. தமிழ்நாடு தான் கிட்டத்தட்ட 2016-17 இருந்து நீட் விலக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லா கட்சிகளும் அந்த நீட் விலக்கு அப்படிங்கிறதுல ஒற்றை புள்ளியில் நிற்கிறாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்னைக்கு கூட ஆனால் ஒரு அரசாங்கமாக இருக்கிறவங்க நேரடியாக சில விஷயங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது. திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு தாவேக்காக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு வட்டத்துக்குள்ள இருந்தா ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு போகணும். அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. என்ன லிமிட்டேஷன்ஸை வந்து தாண்டினாங்க, அவங்க எந்த பவுண்டரியை மாணவர்கள் தாண்டினாங்க?
இல்ல அந்த இடத்தில் சில அத்துமீறி நடந்திருக்கலாம், அது சமாளிக்கிறதுக்காக தடியை நடத்திருக்கலாம். அதான் எங்க ஏதாவது நம்ம வந்து காட்சிகள்லயோ ஊடகங்கள்லயோ இல்ல அது மாணவர்கள் அத்துமீறிட்டாங்க இந்த போராட்டத்துல அப்படின்னு ஏதாவது ஒரு செய்தி வந்து இல்ல, ஒரு சில இடங்களில் அந்த மாதிரியான விஷுவல் நம்ம பார்த்தோம். மற்றபடி எல்லா இடங்களிலும் அமைதியான முறையில் போராட்டம் ஜனநாயக ரீதியாக நடந்துட்டு இருக்கு. கோஷம் போட்டாங்க. இல்ல எல்லா இடத்துல நடந்துட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் நடக்குது, எங்கேயும் பிரச்சனை அதை இல்ல. தாண்டி மாணவர்கள் அத்துமீறிட்டாங்க. தமிழ்நாட்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல பொது சொத்துக்கு சேதம் எங்கேயுமே நடக்கல. விளைவித்தார்கள், மாணவர்கள் எங்கேயாவது பொதுமக்களுக்கு இடையூறாக நடந்து கொண்டார்கள் அப்படின்னு எங்கேயாவது நம்ம எங்கேயும் செய்திகள் இல்ல. பார்த்தோம். தமிழ்நாட்டில் அமைதியாக ஜனநாயக ரீதியாக போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. சரி, அப்ப அந்த போராட்டத்துல ஈடுபடக்கூடிய மாணவர்களை ஏன் கைது செய்யணும்? காத்திருப்பு போராட்டம் நடத்துறோம்னு சொல்ற மாணவர்களை ஏன் கைது செய்யணும்? ஏன் வழக்கு போடணும்? மாணவர்கள் தலைவர்களை பிரிவென்டிவ் அரெஸ்ட் ஏன் பண்ணணும்? இல்ல அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அது எந்த அரசாங்கத்துடைய நேரடி அதுல பண்ணாங்களா இல்ல காவல்துறை அதிகாரிகளே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பண்ணாங்களான்னு தெரியல. அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். மற்றபடி பெரும்பாலான இடங்கள்ல இன்னைக்கு போராட்டம் அமைதியாக பிரிச்சிடலாமா? அரசையும் காவல்துறையும் பிரிச்சிடலாமா? பிரிக்க முடியும். ஏன்னா காவல்துறை அரசோடைய அனுமதி இல்லாம செஞ்சிருக்குமோன்னு சந்தேகப்படுறாரு அவர். இல்ல, வாய்ப்பு இல்லை. அவர் ஜுபேர் சொல்றது தவறுன்னு நான் பார்க்குறேன். அவர் வந்து இப்போ பாலநிலத்தில் சிபிஐ அலுவலகம் பாலநிலத்தில் நடப்பதே என்னை பொறுத்தவரையில் துரதிருஷ்டவசமானது. ஒரு கட்சி அலுவலகத்தில் ஏன் நடக்கணும்? ஏன்னா பொது இடத்துல நீங்கள் அனுமதி கொடுக்க மறுக்கிறீங்க. அமைதியான போராட்டத்தை பொது இடத்துல நடத்துறதுக்கு பாலநிலத்துக்கு ஏன் அவங்க போகிறாங்க? அங்கேயாவது இடம் கிடைக்குதுன்னு போகிறாங்க. அது பாலநிலத்தில் கூட இந்த அரசு ஏன் அனுமதிச்சது நான் சொல்கிறேன்னா, சிபிஐயோட 2 எம்எல்ஏக்கள் ஆதரவோட இந்த அரசு நிற்குது. இல்லாட்டி அந்த அனுமதியும் கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்நேரம் அதையும் கிளியர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பொது இடத்துல இன்னைக்கு ஒரு போராட்டத்தை, ஒரு அமைதியான போராட்டத்தை நடத்த முடியாமல் ஒரு கட்சி அலுவலகத்தை நடத்துவது என்பது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுன்னு கேட்டால் அவலமானது. இன்னைக்கு பிஜேபி ஆளக்கூடிய மேற்கு வங்கத்தில் கொல்கத்தாவில் பெரிய அளவில் ஒரு ஊர்வலத்தை அவங்க அலோவ் பண்ணுறாங்க. பெங்கால் போலீஸ் அலோவ் பண்ணுது. ஏன் தமிழ்நாட்டில் நீங்கள் பண்ணல? அப்படியே இது வந்து ஒரு ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டை வந்து லோக்கல் போலீஸ் எடுத்ததா அல்லது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் எடுத்தாங்களான்னு எப்படி நம்ம பிரித்து பார்க்க முடியும்? பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்போட கன்கரன்ஸ் இல்லாமல் அது எப்படி நடக்கும்? அப்போ இது என்ன, எப்படி இதை நீங்கள் நியாயப்படுத்த முடியும்? நீங்கள் நீட்டில் உங்கள் நிலைப்பாடு எதுவாக வேணா இருந்துட்டு போட்டோம். இல்லை, வேண்டாம், அமைதியான ப்ரொட்டஸ்ட் வேண்டான்றதான் நிலைப்பாடு. சார், இந்த பிரச்சனை டெல்லியில் போராடுறவங்க நீட்டு வேணான்னு போராடல, ஃபேர் நீட்டுன்னு கேட்குறாங்க, நம்ம பேன் நீட்டுன்னு கேட்குறோம். பிரச்சனை அது கிடையாது. அது ரெண்டையும் குழப்பிக்க வேணாம். அமைதியான போராட்டம், மாணவர்கள் போராட்டம், வன்முறை இல்லாத போராட்டம், நீங்க ஒரு டைம் கொடுத்து ஃபிக்ஸடா பண்ணிட்டு போறோம். இல்ல எங்க அலோவ் பண்ண மாட்டீங்க? எங்க தமிழ்நாடு அரசுக்கு சிக்கல் வந்தது? மாணவர்கள் போராட்டத்தை அனுமதிக்கிறதுல அவங்களுக்கு எங்க நெருக்கடி? அவங்களுக்கு மோடி அரசு கோபித்துக் கொள்ளக்கூடாது. உள்துறை அமைச்சகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தாக்கீது என்பது வந்து மாநிலங்களுக்கு இந்த போராட்டம் பரவக்கூடாது. இங்க தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வந்து ஆல்ரெடி நீட்டுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கொதிநிலையில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இந்த ஜந்தர் மந்தர் போராட்டத்துக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் மாணவர் போராட்டங்கள் வெடித்தால் அது மோடி அரசு கோபித்துக் கொள்ளும் என்கின்ற எண்ணத்தில் ஜோசப் விஜய் அரசு அனுமதி கொடுக்க மறுக்கிறது. இதுதான் உண்மை. ஓகே, மத்திய அரசுக்கு எந்த சங்கடம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? எல்லா அரசாங்கம் இருக்கிறப்ப மத்திய அரசு கொடுக்கக்கூடிய சில ஆர்டர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். கல்கட்டால அலோவ் பண்றாங்களே, பெங்கால் கவர்மெண்ட், அது பிஜேபி கவர்மெண்ட் சார். பிஜேபி கவர்மெண்ட் தான். இங்கே சொல்றேன், புதிதாக வந்திருக்கிறாங்க, அவங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் கூட இந்த அரசாங்கம் அனுமதிக்குங்கிறதுல நம்ம மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அமைச்சர் ஆதவர்ஜினா கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கிறார். அப்படிங்கும்போது தாவேக அரசு போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கிறது, ஆதரவு அளிக்கிறது, நீட் விலக்குங்கிறதுல உறுதியாக இருக்குது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. போராட்ட வழிமுறையில் அரசாங்கமாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. அதையுமே அவர்கள் தளர்த்தணும். மாணவர்களுடைய உரிமையை அவங்க மதிக்கணும், அவங்க உணர்வுகளை மதிக்கணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. வரக்கூடிய காலங்களில் இந்த போராட்ட வழிமுறைகள் எப்படி போகுதுன்னு சார் சொன்ன மாதிரி பாலநிலத்தில் போராட்டம் நடத்துறதுங்கிறது வேறு ஒரு வடிவத்தை மாற்றி விட்டுரும். அது வேறு ஒரு சாயமே அங்கே வந்துடும். பொது இடங்களில் மாணவர்கள் போராட்டம் நடத்துறதுக்கான அனுமதியும் தரணும். திரு பிரியன், இந்த போராட்டத்தின் விளைவா பாஜகக்குள்ளேயே அதிருப்தி இருக்கு. ஊடகங்கள் மீது போராடக்கூடிய மாணவர்கள், இளைஞர்களுக்கு கடும் கோபம் இருக்கு. எதிர்க்கட்சிகள் மீது ஒவ்வாமை இருக்கு. ரொம்ப முக்கியமா நோக்கம்தான் தலைமையா இருக்கு. எந்த தனிப்பட்ட நபரும் இந்த போராட்டத்திற்கு தலைமை இருக்கல. ஒரு நோக்கம் அப்படிங்கிறதான் தலைமையா இருக்கு. இது என்னவா பிரதிபலிக்க போகுது? இந்த அரசியல்ல என்னவாக பிரதிபலிக்க போகுது? என்ன தாக்கத்தை இது ஏற்படுத்த போகுது? இது என்ன சொல்லுதுன்னா வந்து பீப்புள் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப நாள் டாலரேட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இளைஞர்கள் ரொம்ப நாள் டாலரேட் பண்ண மாட்டாங்க. இது வந்து எல்லா விஷயத்துலையும் இருக்கும். இப்போது விலைவாசியை பொறுத்த மட்டும் ஒரு ஆங்கர் இருக்கும். அதனால் விலைவாசி ஏறிண்டே போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, யாருமே கவர்மெண்ட் அதை கண்டுக்காதா அப்படின்னு. இன்றைக்கி கூட தமிழ்நாட்டில் அரிசி விலை 40 ரூபா எல்லாம் ஏறி இருக்குது. அது மாதிரி கவலை இருக்கும் எல்லாருக்கும். வழக்கமாக தேர்தலில் தானே வேலை இல்லாமல் எலெக்ஷன்ஸ், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கல, பல விஷயங்கள் இருக்காது. அதே மாதிரி எஜுகேஷன் சிஸ்டத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் வந்து ஒவ்வொரு விதத்தில் வந்து அரசியல் ரீதியாக சில பேருக்கு இந்த கவர்மெண்ட் மேலே கோபமாக இருக்கலாம். இல்லை பொருளாதார ரீதியில் அவங்க
பல விஷயங்களில் கோபமாக இருக்கலாம், வெவ்வேறு ஆங்கிளில் வந்து இந்த கவர்மெண்ட் மேலே கோபமாக இருக்கலாம். ஆனால் என்ன இதெல்லாம் கன்சால்டேட் ஆகி ஒரு தேர்தலில் வந்து பிஜேபிக்கு எதிராக பிரதிபலிக்குமானா அதற்கான நேரம் வந்து விட்டாங்கன்னு இப்போ நம்ம சொல்ல முடியாது ஆக்சுவலாக வந்து. ஆனால் ஒரு எதிர்ப்புகள் அங்கங்கே வந்து நிற்கிறத பார்த்தா இன்றைக்கி ஜந்தர் மந்தரில் நடக்கிற எதிர்ப்பு ஆல் இண்டியா லெவலில் எல்லா இடத்துலையும் நடக்குது. அதாவது அது இளைஞர்கள் மத்தியிலும் இருக்குது, இளம் பெண்கள் மத்தியிலும் இருக்குது. ஒரு ஒரு பெண் வந்து என்ன பண்ணுறா, அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க அடிக்கிறத ஒரு இளம் பெண் வந்து ஒரு 5-6 ஆம்பளைங்களை வந்து காப்பாற்றின மாதிரி அரவணைச்சுட்டு அப்படி நிற்கிறா. அவன் மேலே அடி விடுறதை பற்றி கூட கவலைப்படலை. ஒரு பெண் வந்து என்ன பண்ணுறா, ஒரு போலீஸ் வேனை தடுத்து நிறுத்துறா, அவன் மட்டும் தனியாகவே. அப்போது இது என்ன மாதிரியான உணர்வுகளை பிரதிபலிக்குது? இப்போ இளைஞர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுடைய முக்கியமான பிரச்சனைகள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு தான். இந்த ரெண்டுத்தில் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதில் வந்து தமிழ்நாடு இது வந்து சஸ்டைண்டாக இந்த ஸ்ட்ரகிள் போகுமா, அடுத்த வருஷம் 6 மாநிலத்தில் 7 மாநிலத்தில் தேர்தல் நடக்குதே பிரதிபலிக்குமானா அதுக்கான பதில்கள்லாம் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஸ்ட்ரகிளை வந்து நீங்கள் வந்து ஒரு புண்ணுக்கு வந்து ஒரு ஆயின்மெண்ட் தடவி போக்குற மாதிரி போக்க முடியாது. இது ஆக்சுவலாக இது வந்து டீப் ரூட்டடாக இருக்குது. இதுக்கு அடிப்படையில் அடிமட்டத்திலே உங்களுக்கு வந்து ஒரு சீர்திருத்தங்கள் தேவை. வெறும் மேலோட்டமாக நீங்கள் ஒரு சட்டத்தை மட்டும் ஏற்றினா போராது. இனிமேல் நடக்காத இருக்கிறதுக்கான முயற்சிகள் எவ்வளோ தூரம் பண்ணுவீங்க தெரியாது. ஆனால் தார்மீக ரீதியாக ஒரு மந்திரி ரிசைன் பண்ணினார்னா இந்த கவர்மெண்ட் வந்து ஜனநாயக உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறது நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இவர்கள் அந்த விஷயத்தை வந்து பண்ணாமல் வேற விதத்தில் சைட்லைன் பண்ணிட்டு போறதுனால இவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து கண்டுக்காத கடந்து போக விரும்புறாங்க. இந்த விஷயத்தை படைக்கினா போறோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து பின்னாடி வந்து எலெக்ஷன்ஸ்ல ஒரு பாரதூரமான விளைவுகளை உண்டாக்குமான்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே திரு மணி, வழக்கமாக தேர்தல் சமயத்தில் தான் தங்களுடைய கோபத்தை மக்கள் வாக்குகளாக காமிப்பாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் இடையிலேயே இந்த போராட்டம் நடக்குது அப்படின்னா இதை வந்து அவங்க தேர்தல் முடிவோடலாம் ஒத்தி போடலையா? அது வரைக்கும் அவங்க தங்களுடைய கோபத்தை வந்து அது காட்டணும்னு வெளிப்படுத்தல இல்லைங்க. இப்போ மற்ற அவென்யூஸ் வந்து ஃபெயிலர் ஆனதால குறிப்பாக நான் வில் பிளேம் மீடியா. இப்போ நீங்கள் வந்து மீடியா வந்து இதை வந்து சரியான வடிகாலாக இருந்திருந்ததுன்னா கூட வந்து இந்த அளவுக்கு போயிருக்காரு. நீங்கள் அண்ணா ஹசாரே மூமெண்ட் அப்போ மீடியா வந்து கம்ப்ளீட்லி மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருந்தது. இப்போ முழுக்க மோடி கவர்மெண்ட்டோட வாய்ஸாக இருக்குது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் 90% அட்லீஸ்ட். அந்த போராட்டக்காரர்களோட அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களோட கோபம் அதிகமாக காவல்துறையை விட அதிகமாக மீடியா மேலே தான் இருக்குது. இதில் ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு அண்ணா ஹசாரே மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு பிஜேபி கிட்ட பிளான் இருந்தது, லீடர்ஷிப் இருந்தது. இப்போ இந்த அதிருப்தியை, இந்த கோபத்தை எதிர்கட்சிகளால் கேபிட்டலைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இந்த போராட்டத்துக்கு தலைமையும் இல்லை. அண்ணா ஹசாரே மூமெண்ட்டில் ஒரு அட்வான்டேஜ், அண்ணா ஹசாரேன்னு ஒரு லீடர் தலைமை இருந்தது. இங்கே அது இல்லை. இப்போ யாரோட கவர்மெண்ட் பேசுறதுன்றது ஒரு கட்டத்துக்கு மேலே கஷ்டமாக கூடி அவங்களா கலையிறாங்க. இது ஒரு ஆபத்தான ஒரு போக்கு. இது இப்படியே போயிடுச்சுன்னா வந்து அரசாங்கத்தால் வந்து அரசாங்கத்துக்கும் இது தொடர்ந்து இந்த போராட்டம் நீடிக்க முடியாது. பண்ண முடியாது. எதிர்கட்சிகள் மீது ஏன் இவ்வளவு? எதிர்கட்சிகள் அவங்களோட போராட்ட வடிவங்கள் எல்லாமே வந்து காலத்துக்கு ஏற்றதா இல்லை. இன்னொன்று புதிய இந்த தலைமுறை, அது ஜென்சின்னு சொன்னாலும் எந்த பெயரிட்டு அழைத்தாலும், இப்போ எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாருமே அவர்களை புரிந்து கொள்வதில் பெரிய அளவில் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அவங்களால முடியலன்றதோட ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த போராட்டம். இது ரொம்ப டீப்பாக நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியிருக்குது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா ஹசாரே மூமெண்ட்டோட பலனை 3 ஆண்டுகள் கழித்து பிஜேபி அறுவடை செய்தது. இப்போ இதனோட பலனை 29 சரியா இதே மாதிரி 3 ஆண்டுகள் அறுவடை செய்யறதுக்கு இன்னைக்கு நாட்டில் எதிர்கட்சிகள் இல்லை. ஆகவே இது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ தான். ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட எல்லா அங்கங்களும் ஒரு விதத்தில் தோல்வி அடைந்ததன் விளைவு தான் இன்னைக்கு முகமறியாதவர்களால் வந்து இந்த மூமெண்ட் வந்து இன்னைக்கு நடத்தப்படுது. ஆனால் பிரச்சனை வந்து ரொம்ப ஆழமானது. நம்ம அதை புரிஞ்சுக்காம அவன் போலீஸ் அடிச்சான், இங்கே கல் எடுத்து அடிச்சான் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான பேச்சு. அது இத்தனை லட்சம் பேர் வந்து எப்படி கூடுவாங்க? 22 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தொடர்ந்து. அதுவே இது ஒரு சீரியஸ் இஷ்யூ. எதிர்கட்சிகளும் இதை வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம். திரு ராமசாமி மைப்பன், போராடக்கூடிய மாணவர்கள் அவர் தொடர்பில் இல்லை, நம்ம வரும்போது பேசலாம். திரு போராடக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் அவங்களுடைய கோபத்தை கடந்து, பொது சமூகத்தின் கோபத்தை கடந்து, எதிர்கட்சிகளுடைய எதிர்வினைகளை கடந்து, பாஜகக்குள்ளேயே பிரச்சனை, பாஜகக்குள்ளே இருக்கக்கூடிய தலைவர்கள்கிட்டயே இந்த விவகாரம் தொடர்பாக முரண்பாடுகள் வருது அப்படின்னு மணி சார் குறிப்பிட்டார்கள். அப்போ இந்த கட்சிக்குள்ளேயே திரு மோடி மீதான அதிருப்தியோ இல்லை பாஜகவுடைய நிர்வாக தலைமை குறித்த அதிருப்தியோ தொடங்கி அது ரொம்ப நாளாவே இருக்குது. ரொம்ப நாளாவே அங்கே ஒன்று இங்கொன்றுமா செய்தி வந்துகிட்டே இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இது வந்து ஒரு பெரிய அளவில் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் ஆட்கள் வந்து ட்ரை பண்றாங்க. அவர் பிடிக்காத ஆட்கள், அவருக்கு எதிர்நிலையில் உள்ள ஆட்கள். அடுத்து ஏன்னா இந்த பீரியடோட அவருக்கு முடியுது. அடுத்து அந்த இடத்தை யார் ரீச் பண்றாங்கிறதுல ஒரு போட்டி இருக்கும்ல, அதுக்கான போட்டியும் அங்கே உள்ள நடந்துட்டு இருக்கு. ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் தான் அந்த டிசைட் பண்ண போகுது ஃபைனலாக.
ஆனால் இருந்தாலும் அந்த அந்த இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னொரு குரூப் ட்ரை பண்ணுறாங்க, 2-3 குரூப் ட்ரை பண்ணுறாங்க. இந்த பிரச்சனையை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கிறது தெரியாமல் இருக்காங்க. ரெண்டாவது, இப்போ இந்த 11 வருஷத்தில் யூபிஎஸ்சி நம்ம நீட்டை மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், சிபிஎஸ்சியோடைய +2 எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே குளறுபடி. அது மட்டும் இல்லாமல் அட்டானமஸ் பாடின்னு சொல்லக்கூடிய தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் மீதும் மக்கள் நம்பிக்கை இழந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் மீது நம்பிக்கை இழக்கிறாங்க, ஊடகங்கள் மீது நம்பிக்கை இழக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, தன்னிச்சையாக கூடுறாங்க. இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே வெடிச்சு தான் வந்து அங்கே நிற்கிறாங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் அவர்களை சாதியை வைத்து, மதத்தை வச்சு, சாமியை வைத்து இப்படி ஆட்டம் காட்டுக்கொண்டே அவங்க நடத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வெடிச்சு இன்னைக்கு வந்து வீதிக்கு வந்திருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சில் போய் நிற்கிறாங்க. அதுலேயும் மாணவர்கள் தானே முன்களத்தில் நிற்கிறாங்க. அதான் சொல்கிறேன், அந்த மாணவர்கள் வந்து இப்போ இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா காலம். இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் தன்னுடைய உள்ளங்கையில் வைத்து பார்த்துட்டு இருக்கப்ப, இந்தியாவில் மட்டும் திரும்ப திரும்ப மதத்தை வைத்து ஒரு அரசியல், சாதியை வைத்து ஒரு அரசியல், ஊழல் அரசியல் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது உலக அளவில் வந்து இந்த ஒரு மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. பக்கத்துல பார்த்தோம், பக்கத்து நாட்டில் பார்த்தோம், அங்க பார்த்தோம். இங்கேயும் விரும்புறாங்களா? சிஜேபியை அவ்வளவு ஈஸியாக அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. தேர்தலில் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிகபட்சமா சொல்லணும்னா, ஓரளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைநகரங்கள் இருக்குல்ல, சிட்டி, அர்பன் சிட்டிஸ், அதுல வந்து அவங்க பெரிய ஒரு வேலையை செய்வாங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. திரு ராமசாமி மைப்பன், 2 கேள்விகள். ஒன்று, பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எதிரான பாஜக அரசுக்கு எதிரான அதிருப்தி, கோபம் பாஜகக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியிலே இருக்கு அப்படின்னு பேசப்பட்டது. அப்படி இருக்கா? ஒன்று. இரண்டாவது, அதை அறுவடை பண்றதற்கு எதிர்க்கட்சிகள் வலுவா இல்லை, எதிர்க்கட்சிகள் ஒரு புள்ளியில இணையல அப்படின்னா கூட சிஜேபி மாதிரியான கட்சிகள், அமைப்புகள் அந்த கோபத்தை ஒன்று திரட்டி தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்துருவாங்க, அவங்கள குறைச்சு மதிப்பிடக்கூடாது அப்படின்னு பேசப்பட்டது. 2 குறித்து உங்களுடைய கருத்து. மாணவர்களோட போராட்டத்தை வந்து நம்ம வந்து வெறும் பாஜகவின் எதிர்ப்பாக மட்டும் இல்லை, நம்ம சமுதாயத்துல, சமூகத்துல பல அரசியல் கட்சிகள் ஆளுகின்ற பல மாநிலங்கள்ல எல்லா இடத்துலயும் மாணவர்களுக்கு மிக ஆதரவாக இருக்கும்படி எல்லா விஷயங்களும் நடக்கல அப்படின்றது உண்மையான விஷயம். அப்போ அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு காரணமாக தான் இன்னைக்கு இருக்கு. பாஜகவின் எதிர்ப்பு, பிரதமர் நரேந்திர மோடி மீது அவர்கள் மீது இருக்க எதிர்ப்பு, இல்ல காழ்ப்புணர்ச்சி எதுவாக இருந்து நம்ம பார்த்தா கூட அதற்கான விளைவுகள் அப்படின்னா அவர் மீது பார்லிமெண்ட்ல என்ன பண்ண முடியும், பாராளுமன்றத்துல என்ன பண்ண முடியும், என்னென்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பார்வையாக இருந்திருக்கும். ஆனால் சட்டத்தை கொண்டு வர முடியாம, இப்ப FCRA சட்டத்தை கொண்டு வர முடியல, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியல, MSME ஆக்ட மாடிஃபை பண்ண முடியல, எக்கனாமிக் அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வர முடியல, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கு அப்படின்னா ஜெனரலா முடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணப்பாடாதான் இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது மட்டும் இருக்கு அப்படின்னா தேர்தலில் அதற்கான வெளிப்பாடு இருக்க வேண்டும். தலைவர்களுக்கு பரவாயில்ல, தலைவர்களையுமே சொல்றேன், பாஜக தலைவர்களிடமே கூட அவர்கள் வந்து நரேந்திர மோடி அவர்களை எவ்வாறு ஆதரிக்கிறார்கள், நரேந்திர மோடி அவர்களோட செயல்பாடுகள் சரியில்லை, அவர் வந்து வெளியுறவு சரியில்லை, இல்ல நாட்டுல இங்க வந்து அவங்களோட பாலிசி சரியில்லை அப்படின்னா அதற்கான கேள்விகள் இருக்கணும். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே பெஸ்ட் வெளியுறவு எந்த பிரதமர் காலகட்டத்துல அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காலகட்டத்துல, இல்ல டிஃபென்ஸ் பாலிசிஸ் வந்து எங்க பெஸ்டா இருந்திருக்கு. இப்ப எஜுகேஷன் சிஸ்டமே தமிழ்ல எத்தனை பேரு எத்தனை பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுத முடிஞ்சது, இன்னைக்கு இருக்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸையும் பப்ளிக் எக்ஸாம்ஸையும் அதிகப்படியாக தமிழ் எழுதக்கூடியது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காலகட்டத்தில். காலம் மாறி வருகின்றது, பிரதமர் நரேந்திர மோடி அதோட சேர்ந்து இவால்வ் ஆகிட்டு இருக்காங்க. சில அதிருப்திகள் நடுவுல இருக்கலாம், ஆனா அந்த அதிருப்திகளை சரியாக அட்ரஸ் பண்ணிட்டு வராங்க. அதுல லாக் வேணா இருக்கலாம் மாணவர்களோட கம்பேர் பண்ணும் போது, ஆனா அதே வேகத்துக்கு ஜென்சியோட வேகத்துக்கு இந்த அரசும் மாறும், அதற்கான வேலைப்பாடுகளை இந்த அரசு செய்து கொண்டு வருகிறது. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைய பேருக்கு அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு